வணக்கம். இந்நேரத்திற்கான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 357 அதிகரிப்பு. 205 பேரை தேடும் பணிகள் தீவிரம். கேரளாவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் மரணம். 25 பேரை காணவில்லை என்றும் மீட்பு பணிகளை கவனிக்கக்கூடிய தமிழக IAS அதிகாரி சமீரன் தகவல். நிலச்சரிவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு பினராயி விஜயன் நன்றி. தங்களின் ஆதரவு மறுவாழ்வு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு பெரிதும் உதவும் என்று எக்ஸ் தளத்தில் கருத்து. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவின் நிவாரணப் பணிக்கு நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதி. கௌரவ கர்னல் என்பதால் சூரல்மலையில் ராணுவ உடையில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். $30 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்கா. சிறுவர் இயற்கை பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவின் அழகையும் இங்கு வளர்க்கப்படும் அரிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வகைகளையும் எடுத்துரைக்கிறது. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேகதாட்டு அணை விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகம் அளிக்கிறது. மேட்டூர் அணையை ஆய்வு செய்த அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர கோரி பாஜக சார்பில் போராட்டம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. வயநாடு பாதிப்புகளை காண ஓடிச் சென்ற ராகுல், பிரியங்கா காந்தி தூத்துக்குடிக்கு வராதது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்காலாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் 1 கோடி உங்கள் தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகனங்கள் மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலி. அருப்புக்கோட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதியதில் 4 பேர் உயிரிழப்பு. ஒலிம்பிக் மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் செயின்ட் லூசியாவின் ஜூலியன் ஆல்ஃபிரட் வெற்றி. அமெரிக்காவின் ஷாக்கேரி ரிச்சர்ட்சன் அதிர்ச்சி தோல்வி. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் 71 கிலோ பிரிவில் காலிறுதியில் தோற்று பதக்க வாய்ப்பை இழந்தார் நிஷாந்த் தேவ். இன்று நடைபெறக்கூடிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்கக்கூடிய லவ்லினா மீது பெரும் எதிர்பார்ப்பு. மேகவெடிப்பால் இமாச்சலம் குலு மணாலியில் 9 பேர் பலி, 45 பேர் மாயம். மேற்கு வங்கம், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல வட மாநிலங்களிலும் கொட்டி தீர்க்கும் கனமழை. நான் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தினுடைய கோர காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அங்கிருந்த மக்கள் கூச்சலிட்டு தங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா கடவுளே என கூறும் அந்த குரல் சத்தம். നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണം ദൈവമേ.
வயநாடு நிலச்சரிவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து மீள முடியவில்லை என அங்கு வசிக்கும் தமிழர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டம் தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ளது. இதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் பணி நிமித்தமாக வயநாடு சென்று வருவதுடன் பலர் பல தலைமுறைகளாக வயநாட்டிலேயே நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலைக்கு அருகே தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் மீனாட்சி விலாஸ் பகுதி மக்கள் இன்னும் மிரட்சியில் இருந்து மீளவில்லை என்கின்றனர். சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் தங்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடியவர்கள் எங்காவது உயிருடன் இருக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் காத்திருப்பதாக ஜீப் ஓட்டுநர் கண்ணன் கவலையுடன் கூறுகிறார். எங்கள் டியூட்டி முடிச்சுட்டு 9 மணி வரைக்கும் நாங்கள் அந்த கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்குள்ள அந்த கமாண்ட் அடிச்சுட்டு இருப்போம். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் 9 மணி ஆகும்போது என்ன பண்ணோம், அவங்க வீட்டுக்கு குட் நைட் சொல்லிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 1 மணி 1:30 ஆகும்போது எங்கள் வாட்ஸ்அப்லேருந்து பெல்லுங்க வந்துகிட்டே இருந்துச்சு, மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு, காப்பாற்றுங்கன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து முடிஞ்சது போயிட்டு வண்டி எடுத்து போய் பார்க்குறோம். எங்களுக்கு சூரமலை டவுனுக்குள்ளே போக முடியல, ஏன்னா அவ்வளோ தண்ணியும் மண்ணும். தாங்கள் நட்புடன் பழகிய பலரும் தற்போது இல்லை என்பது வேதனை அளிப்பதாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருந்து வயநாட்டிற்கு புலம்பெயர்ந்த ராமையா தெரிவித்தார். நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் ஆச்சுங்க. இங்கே வந்து நாங்கள் எல்லாம் இங்கே அண்ணன் மாதிரி தான் நாங்கள் பழகி வந்தோம். காலையில் நாங்கள் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கள் போய் பார்த்தா பயங்கரமான சேதம். எங்களால் பார்க்கறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு சேதமாயிடுச்சு. அவ்வளோ உயிர்கள் இருந்து மரத்துக்குள்ள வந்து மரம் தாங்க ரொம்ப சேதப்படுத்திடுச்சு. தாங்கள் வசிக்கும் மீனாட்சி விலாசம் மலை ஹில்ஸ் ஏரியாவில் தான் வேலை செய்கிறோம். ஒரு வேளை இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் நாங்கள் இந்த 10 டேஸாக வீட்டில் தான் இருக்கோம். மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு வருங்காலத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரே அச்சமாக இருப்பதாகவும் மீனாட்சி விலாஸ் பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் அங்கு வேலை நிமித்தமாக தமிழர்கள் 7 பேர் சென்றிருந்தது தெரியவந்துள்ள நிலையில் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 3 பேரை காணவில்லை எனவும் ஒருவர் முகாமில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறி வசித்து வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களில் 21 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து விட்டதாகவும் 22 பேரை காணவில்லை எனவும் 129 பேர் முகாம்களில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் அளித்ததற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த உதவி பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்கும் மறுகட்டமைப்பிற்கும் பெரிதும் உதவும் என பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்.